நெல்லை மேலப்பாளையத்தில் 3 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு தூக்கு தண்டனையை உறுதி செய்திருக்கிறது நீதிமன்றம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், இந்த வழக்கின் பின்னணி என்ன? மேலும் நீதிமன்றத்தின் தீர்ப்பு தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கடந்த 2023ஆம் ஆண்டு மேலப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த 3 சிறுமிகள், அதாவது 6 வயது, 7 வயது மற்றும் 8 வயது ஆகியவுடைய 3 சிறுமிகளை வீட்டில் இருந்தபோது பாலியல் துன்புறுத்தல் நடத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததாக நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதன் அடிப்படையில் ஆனந்தசேகர் என்ற 42 வயது நபர் கைது செய்யப்பட்டார். அந்த வழக்கு நெல்லை மாவட்டத்தில் உள்ள போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து வந்த சூழல்ல தற்போது அந்த வழக்கிற்கான தீர்ப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல 3 சிறுமிகளுக்கு பாலியல் வன்கொடுமை செய்த அந்த நபருக்கு தூக்கு தண்டனையை நீதிபதி உறுதி செய்திருக்கிறார். தொடர்ந்து அந்த தூக்கு தண்டனை விதித்த நபருக்கு அந்த தீர்ப்பு வழங்கியதோடு அந்த பாதிக்கப்பட்ட 3 சிறுமிகளுக்கும் தலா 7 லட்சம் அரசின் சார்பில் இழப்பீடு தொகை வழங்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக இந்த அரசு சார்பில் உஷா வாதிட்டு தற்போது அந்த வழக்குக்கான தீர்ப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது அந்த வழக்கு தீர்ப்பு வெளியிடக்கூடிய சூழல்ல போலீசாரும் அப்பகுதியில் பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.